உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கர். இப்போ அங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் உரும்புறால தான் நிற்கிறேன். குறிப்பாக என்னத்துக்காண்டி வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் திராட்சை தோட்டத்தை தான் வந்தாங்க. பின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திராட்சை தோட்டம் இருக்குது, அதுக்குள்ளாம் போக போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குற நீங்களும் வந்து கொள்ளலாம், நீங்கள் வேண்டிக் கொண்டும் போகலாம். அது என்ன மாதிரின்னு சொல்லி வீடியோக்குள்ளே உங்களுக்கு விவரமாக சொல்லிக்கொள்ளேன். மற்ற அந்த இடத்துல ஃபோன் நம்பர் லொக்கேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம், நீங்களும் பார்த்துட்டு வந்து கொள்ளலாம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் இடங்களில் முந்திரிய பழம் தான் சொல்கிறோம். நாங்கள் அதாவது திராட்சை பழத்தை நாங்கள் முந்திரிய பழம்னு சொல்கிறோம். நாங்கள் மர முந்திரி என்று சொல்கிறது கஜு பழம், நாங்கள் முந்திரின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில நேரம் வீடியோக்களில் மாறி முந்திரிய பழம் திராட்சை பழம்னு கலந்து வரும். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறீங்க குழம்பிக்கொள்ளாங்க. இப்போ நாங்கள் திராட்சை தோட்டத்துக்குள்ளே போகிறோம். போய் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இது பராமரிக்கணும், என்ன மாதிரி வளருதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்ள போகிறோம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி இஞ்சால ஜெசி நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். இவரும் நானும் சேர்ந்து தான் வந்து நாங்கள் என்னோட ஓடுறாரு உங்களோட வார ஓடி போய் ஒழிக்கிறாங்க. சரி, இப்போ நாங்கள் திராட்சை தோட்டத்தில் போவோம். இது நாங்கள் பார்த்தீங்கன்னா அனுமதி பெற்று தான் வந்தாங்க. நீங்களும் அனுமதி பெற்று வந்து இங்கே பிடுங்கிலாம் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி சொல்லி கேட்க போகிறோம் அந்த அண்ணன் வேற ஒன்று. ஆனால் முக்கியமான விஷயம், திராட்சை தோட்டத்தில் இப்போ விட மாட்டேன். அந்த கண்ணூர் நாவூர் அந்த இதுகளெல்லாம் பார்த்து விட மாட்டேன். வேண்டாம் பட்டு போயிடும்னு சொல்லிலாம் விட மாட்டேன். ஒரு சில இடங்களை விடுவினேன், ஆனால் இங்கே விடுவினேன். அவங்களை சில விட்டாலும் வீடியோ எடுக்க விட மாட்டேன். இந்தியா எங்களை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்ளணும். மற்றது இவையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ இடத்துல ஒரு கடை போட்டு விற்பனை செய்யணும். அதாவது மரதனா மாடத்துக்கும் உரும்புராய்க்கும் நடுவில் போட் கிடக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் RVT சொல்லி கிரேப்ஸ் சின்ன கடை மாதிரி தானே, அது போட்டு விற்பனை செய்யணும். நீங்கள் அதுக்காக போகிற நீங்கள் அதில் போய் வேண்டிக் கொள்ளலாம். இப்போ நாங்கள் பிடிங்கி சாப்பிடுவோம். போமா வாங்க, பிடிங்கி சாப்பிடுவோம். சொன்னால் கம்போட வேணும் அடி கேட்ட அவன் பிடுங்கலான்னு. நல்லா இருக்குண்ணா. இங்கே செம்பாட்டு மண் தான். அந்த செம்பாட்டு மண்ணுகளில் கூட தாவரங்கள் தானாக வளரும். இந்தா முன்னுக்கு தோட்டம் இருக்கு. இதுக்கெல்லாம் தோட்டம். இதுக்கு செருப்பை கழட்டி போட்டு தான் போகணும். ஐயா வணக்கம். ஓப்பா, இது பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கு. நான் இதுக்கு மேலே தோட்டத்துக்கு போயிருக்கிறேன். இங்கே குட்டி பச்சை காய் பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட்டி பிடுங்கலாம் இல்லை பிறகு. நான் இதுக்கு மேலே தோட்டத்தை போகிறேன், சின்ன தோட்டம் தான் பார்த்தேன். இது அங்கே மட்டும் போதும். அப்போ அங்கே மட்டும் போதுன்னு இதோ பார்க்க அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கு. ஐயோ இதை பிடுங்கி சாப்பிட்றேன்னு மனசு கட்டுப்படுது இல்லையே. இந்த இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டிக்கா இந்த பச்சையாக இருக்குது. அங்கே பழத்ததெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். குளிர்மையாக இருக்கேண்ணே. இங்கே வாங்க. இந்தா இதில் பார்த்தீங்க சொன்னால் பழத்தை வந்துட்டுக்குண்ணா டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு சொல்லணும் தானே. இப்போ பழக்கு தானே ஐயா? இந்த ஒண்டி ஒன்று பிடிங்கி சாப்பிட்டு பார்க்குறேன். புளி என்ன? ஆனால் அந்த எங்கட அதாவது யாழ்ப்பாண திராட்சைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட். இப்போ வெளிநாட்டிலேருந்து வருது ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் எல்லாம், அதெல்லாம் தனியாக இனிப்பு இருக்கு, தனியாக இனிப்பாக இருக்குண்ணே. விளங்கல ஐயா? பழத்தான் இனிப்பாக இருக்குண்ணே. நீங்கள் என்ன தண்ணி வரீங்களா இப்போ? இல்லை, தண்ணி தொட்டி தண்ணி அடிக்கும். தொட்டி தண்ணி அடிக்கும். மழை பெய்யுதாண்ணா இப்போ ஈரம் கிடாது. மழை பெஞ்சுதாண்ணா நேற்று? நேற்று இல்லை, முன்னா பெய்யுது நல்ல மழை. சரி சரியா. இப்போ நான் தோட்டத்துக்குள்ளே நிற்கிறேன். கொஞ்சம் குறைஞ்சு தான் போகக்கூடிய கிடக்கு. என்ன சொன்னால் கொஞ்சம் ஈரம் குறைவாக இருக்குது. என்ன காரணத்து காணிச்சு எனக்கு தெரியல. வேறங்க எப்படி இருக்குண்டு நிறைய எல்லாமே இப்போ பச்சையாக தான் கூட கிடக்கு. அதிகமான இதுகள் பச்சையாக தான் கிடக்குது. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஃபுல்லாக கருப்பாக கிடக்கு. இந்த வேறங்க இந்த பார்க்க அப்படியே அடித்து சாப்பிடணுமே கிடக்கு. அவ்வளோது நல்லா இருக்கு. பாருங்க கொஞ்சம் பழுத்துட்டு இதை பிடிங்க சாப்பிட்டுப்பாமா உண்டு. தோட்டக்காரன் என்ன நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் அனுமதி பெற்று தான் வந்து நாங்கள் சும்மா ஒன்றரை பிடிங்க சாப்பிட்றோம். டேஸ்ட் பார்க்க நல்ல சாப்பிட்டேன். டேஸ்ட் பார்க்க இது பழுத்து எங்களை வளமையை சாப்பிடுந்தோம். அதே டேஸ்ட்டில் இருக்குது. இதில் புளிப்பு தான் கூடவே இருக்கும், இனிப்பு கூடவே இருக்கும். இன்னும் கருப்பாக வந்த பிறகு இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். தோட்டத்தை பாருங்க, அப்படியே பிரம்மாண்டமான திராட்சை தோட்டம். இது எல்லாமே காயாக கிடக்கு. பாருங்க தோட்டத்துக்கு சுற்றி காட்டுறேன்னு பாருங்க. நிறைய விஷயம் காய்க்க அப்புறம் அந்த அண்ணாக்க விரட்டு காய்ச்சி காட்டிக்கொள்கிறேன். இந்த பாருங்க கொஞ்சம் இருட்டை தான் கிடக்கு. என்ன வெயில் அடித்தாலும் இதுக்கு இருட்டை தான் கிடக்கு. இந்த பார்க்க நிறைய பேருக்கு வாய் ஊறும். இப்போ ப்ரோ என்ன மாதிரி
வேப்பா இருக்கா இதுக்கு தோட்டத்துக்கு போயிருக்கீங்களா இல்லைண்ணே போனதில்லை இது என்ன மாதிரி இருக்கு பார்க்க நல்லா இருக்கு ஆனால் இந்த எனக்கு எல்லாம் இந்த சில விஷயங்கள் டவுட்டாக இருக்கு என்ன ஏன் இவ்வளோ உயரத்தில் வச்சிருக்கணும் அப்படி என்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் டைம் வர்றதால எனக்கு அப்படி இருக்கு அதுக்கான பதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோவில் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் ஓகே அப்படி இஞ்சால மனசுனா இல்லை இப்போ பிஞ்சு பிடிக்குதுண்ணே ஆ நல்லா இருக்கேண்ணே பார்க்க மறந்து அடிச்சிருக்கேண்ணே மறந்து அடிச்சிருக்கு மற்ற இன்னொரு விஷயம் நாங்கள் மறந்து அடிச்சிருக்க அப்படியே கழுவாம வச்சு சாப்பிட்றோம் எனக்கு கழிவிட அதை இப்போ சொன்னார் எறும்பு அதுவும் கேட்டுக்கொள்ளுங்க அதான் எங்களுக்காண்டி அண்ணா கொஞ்சம் கிரேப்ஸ் அந்த சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் பார்க்க இனிப்பான பண்ண பிடிங்க சாப்பிடுங்க முறை வாங்க வாங்க அது வைக்கப்பட்டு வர எடுத்து வரீங்களா இருக்கா சரியா இந்த குழையா கிடக்குண்ணே என்ன மாதிரி கிடக்கு இனிக்குது சூப்பராக இருக்கு இதில் ஒன்று பிடிங்க சாப்பிட்னாங்க சில இடங்களில் விழா குறை வந்துட்டு சின்ன பண்ணிக்கலாம் ஆனால் இதில் பெரிய வளம் சூப்பராக இருக்கு தரமாட்டேன் அப்படி இல்லைங்க நரைக்கு பிடிக்க வேணாம் இந்த ராஜபலம் திராஜாபலம் ஓ நரிக்கு சின்ன வயசுல கதை இருந்தாங்க நிறைய பேர்லே நிறைய பேர்லே நல்லா இருக்கு நம்மையா நல்ல டேஸ்ட்டாக இருக்கு மட்டுமையா என்ன நாங்கள் இனிப்பு இது சாப்பிடாது இல்லை புளிப்பொண்ணு வரைக்கும் தனி டேஸ்ட் உண்டு அதான் யாழ்ப்பாணத்து திராட்சையில் ஸ்பெஷல் அதான் இது கனவேருக்கு பிடிக்கும் யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க சரி இப்போ அண்ணாட நாங்கள் கழிச்சு இந்த இடத்த பார்க்க போகிறோம் அண்ணா வணக்கம் அண்ணா உன்னோட பெயர் சங்கர் சங்கர் ரெண்டு பேரும் சங்கரா அண்ணாவும் சங்கரா இப்போ ரெண்டு சங்கம் சேர்ந்து இந்த திராட்சை தோட்டம் ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறோம் அண்ணா ஓகேண்ணா இப்போ இது எவ்வளோ காலத்தில் என்ன இப்போ நடுவீங்க இப்போ நடக்க இந்த சீசனில் நடுவீங்க இது நாங்கள் கார்த்திகையில் இதுக்கான தயாரிப்புக்கு ரெடி ஆகும் கார்த்திகையில் கார்த்திகை மாதம் தைப்பொங்கலுக்கும் சில பேர் வைப்பாங்க நாங்கள் நத்தாருக்கும் சில பேர் வைப்பாங்க நடுவீங்க கண்டு நடுவீங்க பேரம் வைக்கிறது சரி ரெடிமேட் இதண்டிடுவோம் கண்டு பதிவச்சிடுவோம் பதிவச்சிடுவீங்களா பதிவச்சு இதண்டிடும் வச்சு போட்டு கார்த்திகை மார்கழி நடுவீங்க நட்டாப்புறம் இப்போ எவ்வளோ காலத்தில் காய்க்க தொடங்கும் கார்த்திகை தான் இதுக்கான கிடங்கு இதுகள் கட் பண்ணி கிடங்கெல்லாம் வெட்டி பசலை எல்லாம் மாட்டு இதன் செய்வோம் சரி சரி அது அப்புறம் இப்போ நடுவீங்களானே நட்டாப்புறம் எவ்வளோ காலத்தில் என்ன காய்க்க தொடங்கும் காய்க்கிறது எங்களுக்கு ஒரு 8ஆம் மாதத்துக்குள்ளே அறுவடை பழம் வந்து 8ஆம் மாதம் வந்துடும் மாதத்துக்குள்ள இப்படி வந்துடும் நாங்கள் கட் பண்ணி பச்சையாக வந்துடும் இந்த கணக்கில் வந்துடும் அது பிறகு 8ஆம் மாதம் தான் அறுவடை செய்வீங்க கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கிட்ட ஆகும் என்ன ஒரு திராட்சை தான் ஒரு ஃபர்ஸ்ட் இதை எடுக்கிறேன்டா ஒரு போகம் 8 மாதத்துக்குள்ள முதல்ல நட்டிங்கன்னு சொன்னால் 8 மாதத்துல அறுவடை செய்யலாம் அது பிறகு என்னண்டா 2 போகம் எடுக்கலாம் பழம் ஒரு வருஷத்துக்கு 2 தரம் இப்போ முதல் தடவை நட்டு அறுவடை செய்ய ஒரு வருஷம் ஆகும் அது பிறகு வருஷத்துலேயே 2 தரம் தண்டலாம் பழம் அறுவடை செய்யலாம் இதுக்கு போது எத்தனை கண்டுகள் நிற்கும் இதுக்கு 200 கண்டு வைப்போம் ஒரு இதை பொறுத்து குவாட்டி ஒரு தரையின் அகலத்தை பொறுத்து செய்வோம் 1000 கண்டு கண்டைக்கு 100 கண்டு வைப்போம் 100 கண்டு வைப்பீங்களா 2000 கண்டு அப்படி 200 கண்டு 200 கண்டு வைப்பீங்களா சரி சரி பட் இதற்கு இப்போ நோய் தாக்கம் அப்படிதான் இருக்குதா இல்லாட்டி என்ன மாதிரி என்னது அந்த பங்கஸ் தன்மை கிராவல் பூச்சி என்ற ஒரு இது அடிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு ஆளும் வெக்க கூடினாலும் அடிக்கும் இப்போ நம்ம வெக்க கூடத்தானே இப்போ அண்டை மழை பெய்ததுக்கு லைட்டான வெக்க கூடிட்டு இது பிரச்சனை இல்லை வெயில் அதுகளுக்கான கொஞ்சம் அந்த பூச்சி தாக்கங்கள் அடிக்கிற சரி மற்ற இன்னொரு விஷயம் கொண்டு வந்த உடனே இதெல்லாம் கொஞ்சம் பதிவாக தானே இருக்குது இப்போ நடந்து போய் கஷ்டமா இருக்குது என்னத்துக்கான இப்படி பதிவாக இதை வச்சிருக்கீங்க இது எங்களுக்கு அந்த இது இப்படி நோய் தாக்கங்கள் இதா நாங்கள் பார்த்து செய்யக்கூடிய இல்லை ஃபுல்லாக மரங்க ஃபுல்லாக பார்க்கலாம் பார்த்து கட் பண்ணி உயரமான கஷ்டம் தானே என்ன இதுன்றதுக்கு மாமரங்கள் என்டைய கொப்பல் இது ஃபுல்லாக பிஞ்சுகளானே அப்பா இந்த குலகுலையா கிடையாது குலகுலையா முந்திரிக்கா நிறைய சுற்றி வாழ்ந்துடுவாங்க அதே மாதிரி இங்கே இருக்கு குலகுலையா பட் என்னோட கேள்வி என்ன இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கொண்டிருக்காங்க யோசிப்பேன் ஆனா நாங்களும் இங்கே வந்து திராட்சை பழங்கள் பிடுங்கி சாப்பிடலாமா இல்லாட்டி நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லாட்டி ஒரு கடை வியாபாரி மாதிரி கேட்பேன் எங்கட இதுக்கு வேண்டி விற்கலாமான்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கு RVT கிரேப்ஸ் என்ன அதெல்லாம் சேல்ஸ் பண்ணினோம் ஓகே ஓகே அவன் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போட்டுக்கணும் நீங்கள் யாராச்சும் வியாபாரம் செய்ய போறீங்க இல்லாட்டி இந்த இடத்துல வந்து பார்க்க போறீங்க இல்லாட்டி இங்கே திராட்சை பழங்கள் வேண்ட போறீங்கன்னு சொன்னால் இவன் நம்பர் தொடர்பு வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்து வேண்டிக் கொள்ளலாம் பட் கடையும் வச்சிருக்கேன் ரோடு சைடில் அதாவது மருதனா மடம் உரும்புற ரோட்டில் இருக்குண்ணே மாணிப்பா ரோட்டில் இருக்குன்னு அதில் வந்து நீங்கள் பார்த்து வேண்டிக் கொள்ளாமண்ணே இப்போ இன்னொரு கேள்வி என்ன இப்போ பார்க்குறாக்கள் யோசிப்பில் தானே இப்போ தாங்களும் எங்களை மாதிரி வந்து பார்க்கலாமா பிடுங்கலாமான்னு சொல்லி அப்போ அதுக்கு என்ன மாதிரி உன பதில்
வந்து பார்க்கலாமா? அது என்ன அவங்களோட கண்டினியூ பண்ணினா அவங்க அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல இது வெளியெல்லாம் நின்று அதுக்கேற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆக்களை விட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு கட் பண்ணி தருவீங்க என்ன? எங்களை வேற பிடிங்கி சாப்பிடல. அது சொன்னா உங்களுக்கு இந்த குலதெய்வம் வேணும் சொன்னா வெட்டி தாங்க சொன்னா வெட்டி கொடுப்பீங்க என்ன? அதுக்கு நிறைய காசை கொடுத்துட்டு போனா சரி என்ன? ஓகே. இப்போ எங்களுக்கு முந்திரி பழம் புள்ளையா கிடைக்கண்ணே இந்த ஓகே இதை பேர் சொல்லுங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றேன் நான். இதில் இந்த இதுக்கு இருக்கிற உள் வித்து இருக்குல்லோ இது அப்படியே அந்த சாப்பிட்டு அரைச்சி நல்லா சாப்பிட்டா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கேன்சர் தன்மைகள் எல்லாம் இருக்கு குறைய சாத்திய இருக்கு. இந்த திராட்சை கொட்டை இருக்குதானே அதை சாப்பிட்டா கேன்சர் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். மற்ற இந்த கேன்சர் தன்மை இல்லாமல் போகும் சக்தி கூடும். அதுக்காண்டி விதை தனியாக வாங்கிட்டு போறாக்கலாம் விதைக்காண்டி வாங்கிட்டு போறாக்கலாம் இதைக்காண்டி வந்து வேண்டவில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க கூடுதலாக அந்த உதவி செய்திருக்காங்க அவங்க தங்களை ஜூஸ் அடிச்சு ஹெல்ப் பண்ணி விதியோட சேர்த்து ஒரு கப்பில் வாத்து கொடுக்கலாம். அது இப்போ அங்கே டெக்ஸஸ் அந்த கிழமையில ஒரு சீசன் நல்ல சீசன் டைமில் கிழமையில ஒரு கப்பி கொடுக்குறீங்களா? அப்படியே கேட்குறேன் அப்படி விதியோட தான் அவங்க அடிச்சு வேல் ஒரு ஹெல்ப் மாதிரி நாங்கள் போய் எப்படி நல்லது தானே அப்படி கேன்சர் ஹாஸ்பிட்டல் கொடுக்கலாமா நோய் எதிர்ப்பு சக்தி கூட வேண்டதுக்கானே அக்செப்ட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. நெடல் மங்கால கொடுக்க நெடல் சீசனில் தானே இப்போ நாங்கள் எங்களுக்கு இப்போ வர்ற நேரம் கொடுக்கணும். சரி எங்கள்கிட்ட நல்ல வளங்கள் இருக்குது அதை சரியோட நான் பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டேன். முதல்ல தோட்டத்துக்கு போனான்னா சின்ன இடம் தான் இதை பார்க்க பிரம்மாண்டமா அவ்வளவுக்கு ஆசையா இருக்கு. இதுக்கு அந்த போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணலாம் நல்லா இருக்கு. 2 கிலோமா இருக்கும் அதுக்கு வந்து எடுத்து 2 கிலோமே இருக்கு வேணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பச்சையா இருக்கு தானே 2 கிலோமேலாம் அப்படி கருத்து சீசன் வந்து அறுவடை செய்துட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் இங்கே வந்தீங்கன்னு சொன்னா இருக்கா பார்க்க போறீங்க இல்லாட்டி வந்து வேண்ட போறீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு முதலே வந்து வரணும். அதாவது இந்த வீடியோ போட்டு 2 கிலோமீட்டர் வந்து வேண்டாம்டா. அப்புறம் புலமே நாங்கள் ஹோல்சேலாக செய்யறதானே நாங்கள் புலமே அந்த ரோட்ல வந்து வேண்டலாம் தோட்டத்துக்கு வந்து பார்த்து வேண்டுறேன்னு சொன்னா இந்த 2 கிலோமீட்டருக்குள்ள வந்து வாங்கலாம். அது நீங்க வந்து கிரேப்ஸ் தண்டு வேண்ட போறீங்கன்னு சொன்னா ரோட்லேயே வேண்டிட்டு போகலாம். அந்த உருமுறை அந்த போட் கிளப் தானே அது பக்கத்துலேயே வேண்டிய கடை இருக்கு அதில் வேண்டிக் கொள்ளலாம். ஆர்விடி என்ன ஓகே. அப்படி இல்லை நீங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்து வேண்ட போறீங்கன்னு சொன்னா இங்கே வந்து வேண்டிக் கொள்ளலாம். என்ன 2 கிலோமீட்டருக்குள்ள வந்து வேண்டிங்க சொன்னா வேண்டிக் கொள்ளலாம். பட் இன்னொரு கேள்வி வேணும் முக்கியமான கேள்வி கேட்க போறோம். என்னென்னு சொன்னா இப்போ அந்த கண்டுகள் நீங்க விற்பனை செய்யறீங்களா? இப்போ நானும் ஒருக்கா வேண்டி நட்டுனா அது வளருது காய்க்குது இல்லை என்ன காரணத்துக்கு அனுப்பட்டு இல்லாட்டி என்ன மாதிரி இது பராமரிக்க இப்படி இது சின்ன கண்டு வைங்க இது இப்போ நாங்கள் இங்கே வெறுமட்டும் இதன்ற என்றால் இதில் இந்த கேட்க அப்படியே தடி ஊண்டி இட ஏர்ப்பு இப்படி இந்த இது கண்டு வைங்க இப்படியா இதில் இடையே கட்டுவல் ஏர்ப்புகள் வரும் அப்படியே இதுவெல்லாம் எடுத்து நுள்ளி கட்டி இப்படியா மேலே கொண்டு வந்துட்டு அப்படியே இதண்டு ரவுண்டாக நுள்ளி கத்திரிக்கோளால் சின்ன கட் பண்ண வட்டி வளர்த்து அதுக்கேற்ற மாதிரி பராமரிச்சு தாண்டு இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதத்தால் அதுக்கு இந்த பருவம் வந்த உடனே அந்த அதில் இடையில ஒரு அரி ஒன்று அறிய கேட்கும் இலை இருக்கணும். இப்போ வந்து நாங்கள் காத்தியில் ஒரு வெட்டம் ஓட்டோம் இலை இல்லாமல் ஒரு இலையும் இல்லாமல் வயிறு வெட்டம் உண்டு அதெல்லாம் பதிவு வைப்போம். இந்த தடியல் நல்ல அடுத்த வருஷத்துக்கு தேவையான பதிவு வைப்பீங்க. மற்ற இந்த விதையிலையும் சில கண்டுகள் முளைச்சி வரும் அதுகள் பெருசாக இல்லை நாங்கள் இந்த தடியெல்லாம் காத்தியில் பதிவு வைப்பீங்க. வெட்டி சரி வெட்டி வெட்டி வளர்த்தா தான் காய்க்கும். இது தெரியாங்க நாங்கள் நட்டு போட்டு சரி காய்க்கும் தானே சொல்லி விடுறோம். கொடி மேட்ச்ல சரி சரியா ஓகே. அப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னா சொன்னா தகர்ந்தவங்கள விட்டுறீங்க. இது சும்மா அந்த குருவியல் குருவிகள் காங்க அந்த தட்டுற பறந்துடும். சரி சரியா அப்படியே கிளிக்கடி மயம் கட்டி அங்கே அந்த அதில் கட்டி இருக்காங்க அப்படி சகராங்களே அது போனியில் காற்று காட்டுமா இல்லாட்டி நீங்கள் ஆட்டணுமா? முறையில் நிதிக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு என்ன வளம் இருக்கோ அதை பயன்படுத்துறீங்களா? முதல்ல போட்டு அவங்களோட சரி சரி வருமானத்தை எடுக்கக்கூடிய மாதிரி செலவு கூட முந்தின பராமரிக்க கூட என்ன சரி சரி. மற்றது இன்னொரு கேள்வி என்ன இப்போ எல்லா இடமுமே இந்த சில தேசி தோட்டங்கள் இந்த திராட்சை தோட்டங்களுக்கெல்லாம் விட மாட்டேன் கண்ணூர் நாவூர்னு சொல்லி விட மாட்டேன். இப்போ நீங்கள் விடுறீங்க அது என்ன மாதிரி என்ன உங்களுக்கு இதாக இல்லையா? அப்படி ஒன்று அதுதான் இதுக்கு முதல் கூட போட்டு செய்வாங்க சில இப்போ 1000 கண்டு செய்யறதுனாலே 30 லட்சம் வேணும் முதற்கட்டு. முதற்கட்டு 30 லட்சம் கிட்ட முடியும். இதுக்கு கிலோ சேர்த்து 30 லட்சம் முடியும். முந்தின காலத்தில் போட்டால் உடனடியாகவே அப்படியே போட்ட முதல் வந்து எக்ஸ்ட்ராவும் வரும். இப்போ இந்த அதுதான் இந்த நோயல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனையிலும் வரதால இவங்க என்னென்னா இப்போ இவங்க அதை இப்போ உங்களை யுத்தாக்கலானே அதை இப்போ சில சமுதாயம் இப்போ எங்கள்கிட்ட ஜெனரேஷன் எல்லாமே அதை நம்புறீல அதில் என்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். இவங்களோட இதுவும் அதே மாதிரி அவங்க விட்டுட்டாங்க. பழைய காலத்தில் அது இப்போ இந்த காசு செலவு கூட தானே அதால் இப்போ விட மாட்டேன்
சரி சரி எல்லாரும் 95% விட மாட்டோம் எல்லாம் விடினா எல்லாம் சரி ஆனால் இப்போ நானும் அப்படிதான் அந்த அண்ணாக்களை மாதிரி தான் எங்களுக்கும் ஆப்பிள் தோட்டங்கள் பார்க்கணும்னு ஆசை அதான் அதனால. அவங்களோட ஆசை நிறைவேற்றினேன் உண்மையிலே நல்ல விஷயம் மற்ற நன்றியும் சொல்லுவேன் நாங்கள் மற்றபடி நானும் அப்படி தான் அந்த கண்ணூர் நாவல் நம்புறேன் என்ன இருக்கு அதில் இப்போ ஒரு பார்த்தா நான் நம்புவேன் அது பார்க்காம அந்த இருக்குன்னு சொல்லி நான் நம்ப மாட்டேன் விவேக் சார் சில கட்டங்கள் நடிப்பார் அந்த தேசிக்கால இப்படி கட்டிட்டு அதான் அதே மாதிரி தானே சரி தேசி தோட்டம் விட மாட்டேன் தேசி தோட்டம் அப்படி பார்க்க போனால் அங்கே கிரேப்ஸ் தானே அது ஸ்ட்ராபெரி எல்லாம் அதே அந்த உள்ள அலைய விட மாட்டாங்க ஆனால் பார்க்கலாம் பார்க்கலாம் இது நீங்கள் அப்படி தான் வந்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோக்கள் எடுக்கலாம் புடுங்காமைக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் அதோட பார்த்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு அண்ணா இந்த குலையை வெட்டி தாங்கன்னு சொல்லி காட்டுறீங்கன்னு சொன்னால் அதில் வெட்டி தெரியணும் அதுக்குரிய காசை நீங்கள் பே பண்ணிட்டு போய்க்கொள்ளலாம் இந்த அப்படி தானே ஓகே இந்த முறிக்காமைக்கு சரி இதை முடிச்சு கொண்டு போவீங்க விட்டு நட்டா வளரமாட்டு சரி அப்படியே வளராது கண்டிச்சு விற்பனை செய்யணும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அண்ணா கண்டுதாங்க சொன்னா வேற மேன இந்த சீசன் வச்சா வளராது நல்ல தண்ணி விடணும் சவர் தண்ணி அதெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல தண்ணி விட்டு இப்படி போட்டு இதண்டா தான் பசுமல் கொடி மாதிரி அதான் இது இப்போ ஈரழிப்பு தான் கிடக்கு அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்ன தெரியும் ஈரழிப்பா இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் 2 கிழமைக்கு மட்டும் தான் இருக்கும் அந்த வீடியோ போட்ட டேட் டைம் பாருங்க குறிப்பாக இன்றைக்கு எத்தனை தேதி இன்றைக்கு 12ஆம் தேதியிலேருந்து ஒரு 2 கிழமைக்கு தான் இந்த தோட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க சார் இருக்கா பழக்க வட்டி கொண்டே இருப்பாங்க பழக்க வட்டி கொண்டு இருப்பீங்க பழத்துட்டு அப்படியே வளர்க்குற கட்டமா வட்டி கொண்டு இருப்பீங்க அதாவது நீங்கள் வந்தீங்க சொன்னா சொல்லுங்க ஃபுல்லா பழத்தாலே அப்படியே ஒரு மிக வட்டி பாசம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இருக்கா தானே அதெல்லாம் நீங்கள் வந்து ஏமாற்றம் அடைஞ்சு போகாமைக்கு நான் முதலே சொல்லிக்கோறேன் 2 கிழமைகளை வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம் என்ன ஓகே மற்ற ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் போட்டுக்கலாம் நம்பர் தொடர்பு ஒன்று வாங்க என்ன சொன்னால் எந்த டைம் ஆகல நிற்பினம் நிற்க மாட்டோம்னு சொல்லி தெரியல அந்த டைமை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோக்கள் எடுத்துட்டு அழகாக ரசிச்சபடி போங்க வேணும்னு சொன்னால் வேண்டி கொண்டு போங்க பிடுங்காதீங்க முறிக்காயங்க என்ன சொன்னால் இதுக்கு முதல்ல நான் சூரிய அந்த தோட்டம் எடுத்து போட்டு நான் அங்கேயும் அப்படி தான் நிறைய பேர் சொன்னேன் நான் குறிப்பிட்ட காலத்தில் போனீங்கன்னா தான் பூக்களோட வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி கொஞ்ச காலம் அப்புறம் ஒரு சுற்றுலாத்தலமே மாறிட்டு நிறைய பேர் வந்து இந்த சூரிய அந்த பூக்களை முறிச்சு கொண்டு வீட்டை போகிறது அப்படி நிறைய வேலை செய்து அதனால் அந்த அண்ணாக்கும் கஷ்டம் எங்களுக்கு ஒரு மாதிரி தான் கிடக்கு நாங்கள் வீடியோ போட்டு இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி அதாவது இதே நான் சொல்லிக்கொள்றேன் இப்போ நீங்கள் ஒரு செயலை செய்ய விடையக்கா நீங்கள் அதற்கு நடந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் இந்த வருஷம் எல்லாம் வந்து முறிச்சடைஞ்சிட்டு இப்படின்னு போனீங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷம் விட மாட்டோம் எங்களை விட மாட்டோம் உங்களையும் விட மாட்டோம் அதனால் அதுக்கு மாதிரி நடந்து கொள்ளுங்க சரி நன்றி நம்ம நேரத்தை ஒதுக்கி விட்டதுக்கு மற்றது ஆர்விடிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதாவது அவையில் அனுமதி தந்து இந்த இடங்களை பார்க்க விட்டது ஒரு பார்க்குற உங்களையும் பார்க்க விட போயிடும் அதுக்குமே நன்றி சொல்லிக்கொள்றேன் மற்ற நேரத்தை ஒதுக்கி எங்களை வீடியோ வந்ததுக்கு நன்றி என்ன சரி அப்படி நாங்கள் தோட்டம் அப்படியே பார்த்து நாங்கள் உண்மையில பார்க்க நல்லா இருக்கும் அந்த அண்ணாக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதாவது இந்த திராட்சையில் இருக்குது தானே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைன் செய்யலாமா அதாவது வைன் செய்ய சாதாரண வைனோட எங்களோட யாழ்ப்பாணத்து திராட்சையில் செய்ய இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன் அதாவது தாங்கள் வீட்டு தலை செய்து நான் பார்த்துருந்தேன் சுவையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பட் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வைன் செய்கிறதுக்கானே வந்து வேண்டவில்லை அப்போ நீங்கள் பார்க்குற நீங்கள் வைன் செய்வீங்க இல்லாட்டி சில யூடியூப்பை பார்த்துலாம் செய்யலாம் அப்படி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இதில் கூட செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து நீங்கள் வேண்டி செய்து பார்க்கலாம் நல்ல சுவையாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் ஒருக்கா கூடி வைன் குடித்ததில்லை அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் ஒருக்கா செய்வோம்னு சொல்லி யோசிக்கிறேன் செய்தால் அது இந்த வீடியோ கட்டாயம் போட்டுக்கூட நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மற்றது வீட்டை கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மருதனா மடத்துலேருந்து உரும்புரா பக்கம் பாருங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் உரும்புரா போட்டு இருக்குது தானே அந்த இதில் அந்த பச்சை ஒரு இதுமே கிடக்கு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இவன் கடை இருக்குது அதில் ஆர்விடின்னு சொல்லி கிரேப்ஸ்ன்னு சொல்லி என்ற பேர் பலகையும் போட்டு கிடக்கு மற்ற இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேப்ஸ் எல்லாமே ஒரு மேசமை ஒன்று இதில் வச்சிருக்கேன் பாருங்க இந்த 3 வகையான கிரேப்ஸ் இருக்கு வேறு வர தோட்டமாண்ணா வேறு வர தோட்டம் என்ன இது கிலோ 1000 ரூபாயும் எல்லாம் கிலோ 1200 படி கொடுக்குறாங்க இது ரெண்டும் 1200 இது ரெண்டும் பட்டி எடுக்கிறவங்களுக்கு 1200 படி அதாவது வியாபாரிகளுக்கு 1100 குறைஞ்ச எடுக்கணும் அப்படி என்ன 5 கிலோக்கு மேலே எடுத்தால 1200 அப்படி கொடுப்பீங்க ஓகே என்ன வித்தியாசம் இதுக்கு ஒவ்வொரு தோட்டங்கள் வித்தியாசம் இந்த இது உரும்புரா பழம் இது இளவாழையிலேருந்து கொண்டு இளவாழை இதெல்லாம் உரும்புரா பழம் தான் இது ஆனால் ஒரு தோட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி வித்தியாசம் டேஸ்ட் வித்தியாசம் சாப்பிட்டு பாருங்க ஒன்று சாப்பிடுவாங்க இப்போ இதில் 3 வகையான கிரேப்ஸ் இருக்காங்க இதோட தோட்டம் தான் அதோட தோட்டம் தான் சரியா இப்போ 3லேயும் சாப்பிட்டு பார்த்து
எது நீங்கள் விலை கூட்டினா இருக்கணும் சொல்லி சொல்லுவீங்க. ஓகே கேட்டுட்டீங்க முதல்ல வீட்டோட கேட்க? இல்லை இல்லை நான் கேட்கல. சரியா? சரி முதலாயுதா? சரி ஓகே. ஆளு கொண்டு உண்டு அழுவ வச்சா அப்படின்னு சொல்லி பேசுது ஒரு ஆசைக்கு ஒன்று தோட்டம் ஆசைக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டோம். இது ஒரு சாம்பிள் பார்க்குறேன். நல்லா இருக்கு. அடுத்து இது இது வருது கொண்டு. ஓகே கொஞ்சம் கடைசியில் சொல்கிறேன். நல்லா இருக்கு. அது மூண்டாவது. அது முதலாவது. எனக்கு இது முதலாவது, இது ரெண்டாவது, இது மூன்றாவது. எனக்கு முதலாவது தான். இது முதலாவது, இது ரெண்டாவது. ஒரு தனித்தன்மையா இருக்கு. தனித்தன்மை. இது மூன்றாவது. இது நல்ல தன்மையோட சேர்ந்த திராட்சை இருக்கு. ஆனால் இது நல்ல திக்கா இருக்கு. அதான் இது ஒரு இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கு. சேர்ந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அதான் இதான் விலை கூட இதுல. இதோட விலை அதோட விலை இது 1200 ரூபாய் கிலோ. ஓகே இது 1100 ரூபாய். ஆனா அது 1100 ரூபாயா? 1100. 1100. இது 1000மா? 1000. அதுக்கு 100 ரூபாய் வித்தியாசம். ஆனா இது நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் கணக்காவும் இருக்கு தானே. வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அப்படியே இப்படி இருந்தா வேண்டிட்டு போலாம். சரி, அப்படியே நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்து கதைச்சு என்னென்ன விஷயம் எல்லாமே அவங்க சொல்லியிருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்க்க நீங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வரலாம், வந்து புகைப்படங்கள் எடுக்கலாம். தோட்டத்துக்கு எந்த தீங்கும் விளைவிக்காதபடி புகைப்படங்களோ என்ன செய்து கொள்ளுங்க. மினக்கட்டாயில் உங்களுக்கு ஒரு அனுமதி தெரியணும். நீங்கள் ஏதாவது சிதைச்சு போட்டு ஏதாவது பிடிங்கன்னு போனீங்கன்னு சொன்னால் அடுத்த ஒருத்தருக்கு அனுமதி இருக்காது. அதனால் தயவு செய்து பார்க்குற நீங்கள் அந்த சூரியன் இந்த ஒருத்தருக்கு செய்த மாதிரி செய்யாமைக்கு தயவு செய்து கொஞ்சம் வடிவா வந்து பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷங்களும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். மற்றது என்ன மாதிரி சாப்பிடுவா இருக்கிறீங்க வந்ததுலேருந்து? எனக்கு நல்லா புளிப்பா இனிப்பா தனியாக இனிப்பு சாப்பிட தெவட்டும். இது புளிப்பு இனிப்புலாம் சேர்ந்த மாதிரி கிடைக்கும். மாறி கொட்டை படைய கேட்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவோம். அந்த வேலை நல்லா இருக்கும். மேலே நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். என்ன மாதிரி அந்த அனுபவம் இதுக்குள்ள? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ப்ரோ, நல்லா இருந்தது. நிறைய டவுட்டுகள் இருந்தது, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சேண்ணா. சரி, நீங்களும் வந்து பார்த்துட்டு எல்லாம் ஃபோட்டோவில் எடுத்துட்டு கொஞ்ச நாள் ஃபேஸ்புக் பிள்ளை கிரேப்ஸ் தோட்டம் ட்ரெண்டிங். சரி, ஓகே, அவ்வளோ தான் நான் வீடியோ முடிச்சுக்கொள்ள. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மறக்காம கேஸங்க வந்துட்டு ஜெஸ்ஸி வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பார்த்தீங்கன்னா வேறு ஃபோன் நம்பர் லொக்கேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்துட்டு தொடர்பு விவரங்கள் தேவை இல்லாட்டி கிரேப்ஸ் தேவைன்னு சொன்னால் தொடர்பு வேண்டிக் கொள்ள வேணாம். சரி, ஓகே, சி டாடா, பாய் பாய்.